வணக்கம். என்எஸ் விலாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓட்டு யாராருக்கு போட்டிங்க? சொல்லக்கூடாது. எல்லோரும் அவங்கவுங்க பர்சனலாக போட்டிருப்பீங்க. விஜய் தம்பி தான் ஜெயிச்சிருக்கார். அதனால் நல்ல ஆட்சி அமையட்டும். இப்போ வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த அப்புறாணின்னு சொல்கிறாங்கல்ல, விவரம் பத்தாமல் யதார்த்தமாக இருக்கிறவங்கள அப்புறாணின்னு சொல்லுவாங்க. அது யதார்த்தமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாளாக ஏமாத்துறாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஒரு அம்மா, ஒரு குடும்பம் இருந்ததுங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பையனுக்கும் கல்யாணம் பண்ணி முடித்து பேர பசங்கள்லாம் ஆயிடுச்சு. அந்த அம்மா வந்து ரொம்ப வயதானவங்களாக ஆயிட்டாங்க. அவங்க வேலை விற்று வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க, பேர பிள்ளையெல்லாம் பார்த்துப்பாங்க. எல்லாம் ஒத்தாசையாக இருக்கிற வரைக்கும், வேலைக்கு உதவியாக இருக்கிற வரைக்கும் அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாத போயிடுச்சு, தள்ளாமையாக போயிடுச்சு. என் வயசான எதுக்குப்பா செலவு பண்ணிக்கிட்டு மூட்டு வலி, இடுப்பு வலி, அப்படியே எண்ணெயை தடவிக்கிட்டு ஓட்டிக்கிறேன்ப்பான்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாப்பாடு ஏதோ முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டு வீட்டிலே இருந்தது. அந்த அம்மா வந்து இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பாரமாக, அந்த ஃபேமிலிக்கு பாரமாக தெரிஞ்சு. வயசாயிடுச்சு இல்லையா, அவங்களால எந்த வேலை எதுவும் செய்ய முடியல. எண்ணெய் வாங்கிட்டு வாப்பா, முட்டிக்கால் வலிக்கு மாத்திரை வாங்கிட்டு வாப்பா, ஏதாச்சும் டாக்டர்கிட்டலாம் வேணாப்பான்னு சொல்லி பையன்கிட்ட ஏதோ மாத்திரை வந்து இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க வந்து எந்திரிச்சு கொஞ்சம் டக்குன்னு எந்திரிச்சு போக முடியாது, வரமே அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கறது, எடுத்துக்கோமான்னு சொல்கிறது ஒரு அவங்களுக்கே வந்து அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அந்த மருமக்களுக்கு அது சரியாக படலை. ஏங்க, உங்கள் அம்மாவை என்னால் பார்த்துக்க முடியாது, என்னையும் பசங்களையும் என்னால் பார்த்துக்க முடியல. உங்கள் அம்மாவை கொண்டு போய் காசை கட்டி நல்ல இடத்துல பங்குடாக பார்த்துக்கிற இடத்துல கொண்டு விட்டுட்டு வந்துடுங்க, அது அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே பேசிட்டு, இந்த அம்மா நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறோம்மா, அங்கே நல்லா வந்து உங்களை முழங்கால் வைத்தியெல்லாம் பண்ணி நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பையன் கூப்பிட்டு போகிறாப்புல. ஏன்னா அந்த பையன் வந்து அம்மாவோட அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் பாசத்தோடையும் ஒரு கவுடி சூடு இல்லாத அம்மாவாகவும் இருந்திருக்காங்க. அந்த பையனையும் அந்த மாதிரியே வளர்த்துருக்காங்க. பட் வந்த ஒய்ஃபோட சொல் பேச்சை கேட்டு முடியல, அந்த அம்மாவுக்கும் முடியலனாலும் பார்த்து தானங்க ஆகணும், ஆள் வச்சு அது பார்த்து ஆகணும். அதுக்காக கொண்டு போய் ஹோமில் விட முடியுமா? இந்த பையன் கொண்டு போய் ஒரு நல்ல ஹோமில் பார்த்து, அம்மா இங்கே உன்னை விட்டுட்டு போகிறேன், திரும்பி வந்து நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேம்மா, நீங்கள் பத்திரமா இரு. சரி தம்பி, நீ எங்கே வேலையாக போறியோ போயிட்டு வா, நான் பத்திரமா இருக்கேன், இந்தாம்மா இந்த செல்லை வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு இந்த அம்மாவுக்கு பேசுகிறதுக்கு ஒரு செல்லையும் கையில் கொடுத்து இந்த பையன் போயிட்டாப்புல ஹோமில் விட்டுட்டு. இந்த அம்மா வந்து மற்ற எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க, யாரும் தெரிஞ்சவங்க முக்கியமானவங்க யாரும் பேசுகிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வச்சிடுது. பையன்கிட்டேருந்து ஃபோனை எதிர்பார்க்குது. பையன் நம்பரும் அதுக்கு தெரியாது, ஆனால் அதில் செல்லில் வச்சுருக்காங்க. அந்த அம்மாவுக்கு எடுக்க தெரியல, செல்லை மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காப்புல. பையனுக்கு பாசம் அதிகம்தான், ஆனாலும் மனைவியினுடைய கட்டுப்பாட்டில் அந்த அம்மாவை வந்து ஹோமில் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா சந்தோஷமாக தான் இருக்காங்க. மகன் வருவான், ஒரு நாளைக்கு நம்மளை அழைச்சிட்டு போவான் வீட்டுக்கு, இங்கே ஏதோ பணம் கட்டி என்னென்ன பத்திரமா கால் வைத்தியத்துக்காக விட்டுருக்கான்னு மற்றவங்கள்ட்ட, அதாவது இந்த அப்புறாணின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அப்புறாணித்தனமாக அந்த அம்மா சொல்லிவிட்டு மகன் மேலே அளவு கிடந்த பாசத்தோட நம்பிக்கை, இதை விட இன்னும் நம்பிக்கை துரோகம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்காக அந்த உதாரணத்துக்காக அதை வந்து நம்பிக்கை பையன் மேலே வச்சு அது
நம்பிக்கையோடு இருக்குது, சாப்பிட்டுட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, அந்த ஹோமுக்கும் பக்கத்தில் ஒரு செல்லு கடை. இந்த செல்லு கடையில் போய், தம்பி இந்த செல்லு ஏதாவது ரிப்பேரா என்னன்னு பாரு தம்பி, யாரோ கால் பண்ணுறாங்க, எனக்கு வருது, நான் எடுத்து பேசிவிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி வைக்கிறேன். ஆனால் என் பையன்கிட்டேருந்து மட்டும் எனக்கு கால் வரலை, நம்பரும் இல்லை, எனக்கு எடுக்க தெரியல. உங்கள் பையன் பேர் என்ன, நம்பர் என்னன்னா அந்த அம்மாவுக்கு சொல்ல தெரியல. அந்த பையனோட நம்பரே அதில் இல்லை. மற்றவங்க நம்பர் ஏதோ 2-3 நம்பர், எந்த நம்பரும் இல்லை. ஆனால் அவங்க கால் வருது, ஏதோ கால் வருது, பேசுகிறாங்க. பையனை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை, ஃபோன் வரலை, விட்டுட்டு போயிட்டான், எதுவுமே அந்த அம்மா சொல்லலை. சொல்லாமலே இந்த அம்மா கடந்து தடுமாறுது. இந்த பையன் செல் கடைக்கார பையன் வாங்கி பார்த்துட்டு கால் பண்ணி பார்க்குது, எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா தாம்மா இருக்குது, ஃபோன் ஒர்க் ஆகுதேம்மா. இல்லையே தம்பி, ரிப்பேராக இருக்கிறதுனால தானே என் பையன் ஃபோன் பண்ணால் வரலை அப்படின்னு அந்த அம்மா வந்து இந்த கடைக்கார பையன்கிட்ட கேட்குது. அதுக்கு அந்த பையன் சொல்கிறாப்புல, பையன் நம்பர் தெரியுமாம்மா? எனக்கு தெரியாது தம்பி, செல்லு கொடுத்து இது கால் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு தான்ப்பா அந்த பையன் என்கிட்ட கொடுத்துட்டு போச்சுன்னு சொல்லுது. ஆனால் அந்த செல்லில் எந்த நம்பரும் இல்லை. ஆக மொத்தம் இந்த அம்மா ஏமாந்து போய் உட்காந்துருக்கு. ஆனால் நம்ப மாட்டேங்குது. இல்லை, செல்லு ரிப்பேராக இருக்குது, அதான் என் பையன்கிட்டேருந்து எனக்கு கால் வரலை அப்படின்னு இதே தான் திருப்பி சொல்லுதே தவிர, இந்த பையனோட நம்பரும் தெரியல, அந்த பையன் வந்து அம்மாவுக்கு காலும் பண்ணலை. இந்த செல் கடைக்கார பையன் என்ன பண்ணால் புரிஞ்சுக்கிட்டாப்புல, ஆக அந்த பையன் வந்து இந்த அம்மாவை இங்கே கொண்டாந்து விட்டுட்டு நம்பிக்கையோடு ஒரு செல்லு கொடுத்துட்டு போயிருக்காப்புல. இந்த அம்மா பையன் வருவான்னு சொல்லிட்டு 10 வருட காலமாக ஹோம்லேயே இருக்காங்க. இந்த செல்லு கடைக்கார பையன் மட்டும் அப்பப்போ போய் என்னை பார்த்தாப்புல, வரேன்னு சொல்லியிருக்காங்க, நான் ஃபோன் பண்ணினேன், அது என்ன ரிப்பேர் ஏதோ ஒரு கதையை சொல்லி அந்த அம்மா அம்சப்படுத்திட்டு, ஏன் என்னை பார்த்தா உங்கள் பையன் மாதிரி தெரியலையா, என்னை பையனாக நினச்சிக்கோங்க, உங்கள் பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, வருவாங்கன்னு அந்த பையன் சொல்லிவிட்டு இந்த பையன் போய் அந்த பாட்டியை பார்த்துட்டு அம்மாவை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு வராங்க. ஒரு நாள் இந்த அம்மா இறந்து போயிடுது. இறந்து போனதும் பையனுக்கு தகவல் கொடுக்கணும். அவர் எந்த ஒரு கான்டாக்டும் கொடுக்காமலே விட்டுட்டு போயிட்டார். அப்புறம் அந்த ஹோமில் பொதுவாக இந்த மாதிரி பேர் உள்ளாமல் அவங்க பையன் வந்து ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் ஏதோ தகவல் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து அந்த பையன் அம்மாவுக்கு பாடி எடுத்துகிட்டு போயிட்டு அழுன்னு அழுகுறாரு. அழுது என்ன புண்ணியங்க, போயிடுச்சு, உயிர் வருமா? அப்புறாணியாக இருக்கிறவங்களுக்கும் சரி, அதிகாரமாக இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் இதே கடைசியாக ஒரு நிலைமை இப்படி தான் வரும். எல்லாரும் உயிரும் வந்து கல் கிடையாது, அப்படியே கரையாமல் இருக்க. உயிருங்கிறது விலை மதிப்பற்றது. அதை வந்து உதாசீனப்படுத்தி கொண்டு போய் ஹோமில் சேர்க்காதீங்க. தயவு செஞ்சு பெற்றவங்கள மதித்து நடங்க. அதுவும் இந்த மாதிரி அப்புறாணியாக உள்ள தெய்வத்துக்கு சமமான தாயெல்லாம் கொண்டு சேர்த்துட்டு எனக்கு என்னான்னு போகாதீங்க. அது பயங்கர பாவங்க. அதுவும் பெற்றவங்களை விடுறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 பாவம். அதுவும் அந்த மாதிரி ஒரு விவரமே தெரியாமல் அந்த அம்மா அங்கேயே இருந்து ஹோம்லேயே இருந்து உயிரை விட்டுட்டாங்க. அப்புறாணியாக இருந்தால் இந்த மாதிரி கதிக்கு ஆளாக வேண்டியதான். கொஞ்சம் சுதாரிப்போடு இருக்கணும். தனக்குன்னு ஒரு ஊன்றுகோல் வேணும். தனக்குன்னு ஒரு கையிருப்பு வச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோடு வாழணும். அதுமாரி பெற்றவங்களை உதாசீனப்படுத்துகிறதும், வயசாயிடுச்சுன்னு ஒதுக்கிறதும், ஒரு அவமரியாதையாக நடத்துறது, இதெல்லாம் தயவு செஞ்சு பெற்றவங்களை செய்யாதீங்க. மெயினாக வந்து பராமரிக்க முடியல, சாப்பாடு போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு ஹோமில் விடுற வேலை வச்சுக்காதீங்க. பாவம், நம்மளும் வயசாகிடுவோம். நம்மளும் அந்த பிள்ளைங்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் அம்மாவாகவும் தாத்தா பாட்டியாகவும் வயது முதிர்ந்த காலத்தில் நமக்கும் இதே கதி நேருங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு
யாரும் பெற்ற தாயை மதிக்காமல் இருக்காதீங்க. தயவு செஞ்சு ஹோமில் விடாதீங்க. அதுவும் அப்புறாணியாக இருந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்கள ஏமாத்துனீங்கன்னா அதை விட பாவம் வேறு எதுவுமே இல்லைங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் பிரயோஜனம் இல்லை, எந்த கடவுளை பார்த்து கும்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. பெற்ற தாய்க்கு துரோகம் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் என்ன புண்ணியம் அன்னதானம் பண்ணாலும் இல்லை 10 பேருக்கு சாப்பாடு எதுவும் பலனே கிடையாது. பெற்றவங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு தானம் செஞ்சாலும் அது கடவுளால் ஏற்கப்படாது. தயவு செஞ்சு பெற்றவங்கள அதுவும் ஏமாளித்தனமாக ஒரு விவரம் பத்தாமல் இருக்கிறவங்கள மதிக்க கற்றுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.